பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் பகையும் அன்பும். வேதத்திலே சாலமோன் ஞானி மிக அழகாக சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். பகை சில கிரியைகளை வெளிப்படுத்துகின்றன, அன்பும் சில கிரியைகளை வெளிப்படுத்துகின்றன. பகையை குறித்து அவர் சொல்லுகிறார், விரோதங்களை எழுப்பி விடுகிறதாம். நம்முடைய மனதிலே மனிதர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தை குறித்து நமக்குள்ளே ஒரு பகைமை உணர்வு உண்டாகிவிட்டது என்றால் அது நம்மை விரோதங்களுக்கு நேராக எழுப்பி விடுகிறதாம். ஆகவே தான் உங்கள் சத்துருக்களையும் நீங்கள் சிநேகியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு போதித்தார். அதனுடைய ரகசியம் என்ன? பகை ஒரு மனிதனின் மேல் நாம் வளர்ப்போம் என்றால் அந்த மனிதன் நமக்கு விரோதி என்கிற பட்டியலிலே வருகிறான். எப்பொழுதும் அவனுக்கு தீங்கு செய்யும்படியான சிந்தையே நம்முடைய உள்ளங்களில் இருந்து எழும்பும். அவன் வாழ்ந்திருப்பதை நாம் விரும்ப மாட்டோம். அவனுடைய வாழ்க்கையிலே தீமைகள் வந்து பலிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். இது எந்த மனிதனுக்குள்ளே பகை உணர்வு இருக்கிறதோ அந்த மனிதனுடைய உள்ளத்திலிருந்து விளையக்கூடிய காரியங்கள், சிலருடைய வாழ்க்கையில் இவைகள் கிரியைகளாகவே மாறிவிடுகின்றன. அன்புக்குரியவர்களே, இந்த பகையை நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுத்துவிட வேண்டும். யார் மேலும் நமக்கு கசப்பு இருக்க வேண்டாம், எல்லாவற்றையும் மன்னித்து விடுவோம். பகைமை என்கிற ஒன்றை இருதயத்தில் வைக்காதபடி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 2வது சாலமோன் சொல்லுகிறார், அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அன்பினுடைய வல்லமை சகல பாவங்களையும் மூடி விடுகிறதா? சரி போகட்டும், சரி போகட்டும் என்று அப்படியே விட்டுவிடும். சரி, அவனுடைய அறிவீனம் அவன் செய்து விட்டான், அவனுடைய புத்தியினம் இதை நடப்பித்து விட்டான் என்று விட்டு விடுகிற அந்த கிருபை அன்பிலிருந்து வெளிப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் கூட நம்மேல் அன்பாய் இருக்கிறதினாலே தான் நம்முடைய பாவங்களை எல்லாம் மூடிக்கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாவங்கள் மூடப்பட்டன. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் தம்முடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை சுத்திகரித்து வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அன்பு சகல பாவங்களையும் மூடும். ஏன் சிலரோடு நாம் நெருக்கமாய் பழக முடியவில்லை? ஏன் சிலரை நம்முடைய இருதயத்தால் நேசிக்க முடியவில்லை? இன்றைக்கு உங்கள் இருதயத்தையும் நம்முடைய இருதயத்தையும் பரிசோதித்து பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்றாயிருக்கிறது. அன்பு சகல பாவங்களையும் மூடுமா? நம்முடைய உள்ளத்தில் அன்பை வைப்போம். இந்த அன்பு எப்படி நமக்குள்ளே வரும்? ரோமர் 5:5 வாசிக்கும் பொழுது, மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்படுகிறதா? அந்த தேவ அன்பை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றுகிறார். ஆகவே அந்த தேவ அன்பினால் நிறைந்து ஒவ்வொருவரையும் கிறிஸ்து மன்னித்தது போல மன்னித்து பாவங்களை மூடுவோம். பகைமை உணர்வு நமக்குள்ளே வேண்டாம். பகையின் கிரியைகள் நமக்குள் வேண்டாம். அன்பின் கிரியைகள் நமக்குள் வெளிப்பட இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து கிருபை தருவாராக. நாம் ஜெபிப்போமா? எங்கள் பிதாவே, ஜீவனுள்ள ஆண்டவரே, உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பகை, அன்பு ஆகிய இரண்டின் கிரியைகளை குறித்தும் விளைவுகளை குறித்தும் நாங்கள் சிறிதாய் தியானிக்க உதவி தந்தீர். நாங்கள் ஒருவரும் பகைமை உணர்வுள்ளவர்களாய் இல்லாதபடி
அன்பு நிறைந்த இருதயம் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஜெயமாய் மாற்றித்தார். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.